ஒரு மனச்சாட்சி இல்லையா? பதியில உயரேட்டா போதுமா? மக்களையும் கொஞ்சம் சிந்திக்கணும். இதெல்லாம் ஐயா பண்ண போராட்டம் கொஞ்சமா நஞ்சமா நினைச்சு பார்க்க முடியாது. நானும் தான் 72 வயசு ஆகுது. நானும் போய் போராடி உதவாங்கி எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம். ஒரு மனச்சாட்சி இல்லையா? அந்த சமுதாயம் அழிஞ்சு போயிருக்கு. ஐயா ஏன்னா ஐயா மட்டும்தான் எல்லா சமுதாயத்துக்கும் மேல தூக்கி போட்டு அவங்கள பதிவா வாழணும். ஒவ்வொரு மந்திரி பதிவும் கீழ்பட்ட தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தாரு எங்க ஐயா. படிச்சுட்டு எல்லாம் இடஒதுக்கீடு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் போய்ச்சிக்கலான்னு பாக்குது ஐயா. இந்த விக்கிரவாண்டி தொகுதியில வன்னியர் சமுதாய மக்கள் அனைத்து பேரும் இருக்காங்க. அருமையா போட்டு வரலாம். அவங்களையும் மதிக்காத, ஒரு இடஒதுக்கீடு கொடுக்காத மு.க. ஸ்டாலின் எங்களை ஒரு பொருட்டா மதிக்கிறதே கிடையாது. வன்னியர் தான் யாரோன்னு அப்படி நினைச்சுன்னு ஒரு ஒண்ணு தூக்கி போட்டு ஓட்டு வாங்கறத பாக்குறாங்க ஒழிய வன்னியர் சமுதாயத்துக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு ஏன் உங்களுக்கு மனசு வரல? இன்னமும் உங்களுக்கு மனசு வரலன்னா அப்ப எங்களை ஒரு பொருட்டா நீங்க நினைக்கல. யாரோ ஓட்டு போடுறோம், யாரோ வந்துடுறான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லா இருக்காது. ஒரு காலத்துக்கு மாறிக்கிட்டே இருந்துரும். ஐயா முதல்வர் அவர்களே, எங்கள் சமுதாயம் ரொம்ப பின்தங்கி போயிருக்கிறது. அதனால உங்ககிட்ட 80லேருந்து 45 வருஷம் போராடிங்கிறோம். ஒரு சமுதாயத்தை பார்த்து தலையை எண்ணி கூட ஒரு கொடுக்க மாட்டீங்க. எங்க விவசாயம்லாம் விவசாயத்துல பாடுபட்டு முதுகெலும்புன்னு சொல்றீங்களே ஒழிய இந்த முதுகெலும்பு ஒடிஞ்சு போச்சு. ஆனா நாங்க ஒரு இடைஒதுக்கீடு வாங்கினதே கிடையாது. எங்க பேரன் பேத்தி பிள்ளை என் பிள்ளை அனைத்து பேரும் விவசாயம் பண்ணி மக்களுக்கு ஒழிச்சு போறதா எங்களுக்கு சரியா இருந்தது ஒழிய நாங்க இந்த கட்சி உதவாங்கி பல பேரை சாவடிச்சு போட்டாங்களா ஒழிய அதை தான் கண்ட ஒழிய இந்த சமுதாயத்துக்கு ஒரு உதவி யாருமே செய்தது கிடையாது. ஏன் அப்படியே? நானா பிடிக்கலையா? இல்ல படிக்கலையா? எவ்வளவு மக்கள் படிச்சுட்டு காலேஜில் பின்தங்கி படிக்க முடியாத, வேலை வாய்ப்பு இல்லாத எத்தனை தலையை எண்ணி பார்த்து கூட சமுதாயம் பெருசா பெரிய பண்ணிக்கிறீங்களா ஒழிய இந்த சமுதாயத்துக்கு யாராவது ஒருத்தர் ஒரு உதவி பண்ணது உண்டா? கிடையாது. இப்பயும் கிடையாது. ஏன் அதை செய்துங்கிறீங்க? பல வருஷமா போராடுறோம். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, எத்தனை உயிரை கொடுத்து தியாகம் பண்ணோம் கோழினூர்ல. அதையும் பார்த்து கூட யாரும் கொடுக்கல. ஏன் அப்படி செய்துங்கிறீங்க? நாங்க உழைச்சிக்கினே இன்னும் கடைசி வரலும் உழைச்சிக்கினே போயிருக்க வேண்டியதானா? இதான் நியாயம். உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி இல்லையா? பதியில உயரேட்டா போதுமா? மக்களையும் கொஞ்சம் சிந்திக்கணும். மக்களை சிந்திச்சாதான் மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சரோ மந்திரியோ எம்பியோ ஆகிறோம். நாங்க விவசாயம் பண்ற ஏழை மக்கள் தான் பண்ணி உங்களை அனுப்புறோம் உயர. ஆனா நீங்க நினைச்சே பாக்குறது கிடையாது. உயர போயிட்டா எப்ப எலெக்ஷன் வரும்னு தான் பாக்குறீங்களோ ஒழிங்க எங்க மக்களை நினைச்சு பார்த்து யாருமே கிடையாது. பல விதமா போராடினாரு. ஐயா கூட நின்று போராடி பார்த்தோம். எத்தனையோ உயிர் தியாகம் கொடுத்தோம். எத்தனையோ போராட்டம். எந்த அமைச்சரும் வைக்காத போராட்டம்லாம் பண்ணி கலப்பி தூக்கி பார்த்தாரு ஐயா. விவசாயத்தை பண்ணி பார்த்தாரு. தலப்பா கட்டின்னு பண்ணி பார்த்தாரு. எதையுமே நீங்க ஏற்கவே இல்லை. ஏற்காதவே இப்ப இந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு விதவையாக இருக்கிற பொம்பளைங்கிறாங்க. பசங்களாம் படிச்சுட்டு வேலையில திண்டாட்டம் பண்றாங்க. இதெல்லாம் ஐயா பண்ண போராட்டம் கொஞ்சமா நஞ்சமா நினைச்சு பார்க்க முடியாது. நானும் தான் 72 வயசு ஆகுது. நானும் போய் போராடி உதவாங்கி எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம். ஒரு மனச்சாட்சி இல்லையா? மக்களுக்கு எல்லாத்தையும் செய்யுங்க. எல்லாருக்கும் ஒரு சம பங்கீடு தான் கேட்கறோம். நாங்க இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் பேசுறது கிடையாது. எல்லா ஜாதிக்கும் பர்சன்டேஜ் பங்கீடு கொடுன்னு தான் நாங்க கேட்டுக்கிறோம். ஏன் அதை செய்ய முடியல? மேல மாநிலம் எல்லாம் கொடுத்துக்கிறாங்களா? இல்ல ஏன் நம்ம மட்டும் ஜாதிவாதி கணக்கு எடுக்க உங்களால முடியல? ஓட்டுக்கு மட்டும் வந்துடுறீங்க. ஓட்டு போடுன்னு என்ன பண்றது? நாங்க ஓட்டி பூமியை போட்டு ஓய்ச்சே வெறியும் ஓடா போய் நிக்கிறோம். ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க ஐயா. எத்தனை ஏரிக்குதுன்னு தெரியுமா? எத்தனை நதிக்குதுன்னு தெரியுமா? எத்தனை குளம் தமிழ்நாட்டுல? எத்தனை நதி ஏரி எல்லா பிரச்சனைக்கும் ஐயா தான் தலையிட்டு சமுதாயத்துக்கும் கீழே போகாத மேல கொண்டுன்னு வராரு. இல்லைன்னா அந்த சமுதாயம் அழிஞ்சு போயிருக்கு. ஐயா ஏன்னா ஐயா மட்டும்தான் எல்லா சமுதாயத்துக்கும் மேல தூக்கி போட்டு அவங்கள பதிவா வாழணும். ஒவ்வொரு மந்திரி பதிவும் கீழ்பட்ட தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தாரு எங்க ஐயா. அது போலதான் நீங்க எந்த ஆட்சியிலும் ஒரு அழகு பார்த்தது கிடையாது. எந்த மந்திரி படிப்புக்கோ எல்லாதும் ஐயா தான் கொடுத்துக்கிறாரு. அந்த ஏழை மக்கள் அதை நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயம் நன்றாக வாழும். இதுதான் என்னுடைய கருத்து ஐயா. இதுவரை நாங்க உழைச்சது போதும். என் பையன் உழைச்சிக்கலாம்,
என் பேர பிள்ளைய ஓடிச்சுங்குது, என் பேர பிள்ளைய படிச்சுங்குது. அதுக்காக இந்த விடிவு காலம் ஒரு காலத்துக்கு வருமா வராதா ஒன்னும் புரியல எங்களுக்கு. இதுக்காக ஒரு விடிவு காலம் சொல்லுங்களேன். ஏன் மனசுலயே வச்சுக்கிறீங்க? மக்களுக்கு ஏழைப்பாடு எல்லாம் போனது போய் என் பேரன் பேத்தி எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்குது பாரு. எல்லாம் படிக்க தெரியாத படிச்சுட்டு எல்லாம் இடஒதுக்கீடு தான் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் போய்ச்சிக்கலான்னு பாக்குது. அது கூட ஒரு நன்றி உணர்ச்சியே இல்லையே.